முத்து ரூமில் யோசிச்சுட்டே இருக்காரு. மீனா வந்து கேட்குறாங்க, என்னங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மீனா, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு என்னவோ அந்த பார்லர் அம்மா தான் இந்த சாவி எடுத்து கொடுத்துருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, அவங்க அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா இங்கே பாரு, உனக்கு ரொம்ப நல்ல மனசு, யாரையுமே நீ அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன். ஆனால் அந்த பார்லர் அம்மா எல்லாமே செய்யும். அதுதான் சாவி எடுத்து யார்கிட்டயோ கொடுத்துருக்கு. அதனால தான் என்னோட வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் கண்டுபிடிக்கிறேன், அந்த பார்லர் அம்மாவை கையும் களவுமா கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். மற்ற யாரும் வீட்டில் எனக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. அந்த பார்லர் அம்மா மட்டும்தான் சுயநலம் பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன இது நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ, ஏதாவது முத்து கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான், இந்த வீட்டில் நமக்கு மரியாதையே இல்லை, அத்தை வேற திட்டிகிட்டு இருக்காங்க, இதில் இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போகிறாங்க. போயிட்டு படுக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இது எனக்கும் தெரியலங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிக்கிறேன் இரு, அந்த பார்லர் அம்மாவுக்கு இருக்கு இரு, யாரோ வேணும்னு தானே பண்ணியிருக்காங்க, என்னோட காரை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோட பேசிட்டாரு முத்து. அப்படியே